எவ்வளவு கேவலப்படுத்திருக்க நீ அவங்கள. என்னது ஆமக்கறி கொடுத்தாரா? கடைசி வரை தன் மக்களோடு நீ போங்க, நீங்க வெளிநாட்டுக்கு போங்கன்னு சொன்ன போது இல்ல, என் மக்களோடு நான் இருப்பேன், உன் பையனை அனுப்பி விடுங்க. சரி நீங்க தான் இருக்கீங்க, பையனை மாட்டேன், என் பையனை அனுப்பிவிட்டேன், இத்தனை ஈழ தமிழ் மக்களோட பிள்ளைகள் இருக்காங்க, அவங்களுக்கு நான் என்ன பதில் சொல்வேன்னு சொன்ன மாவீரன், தன்னுடைய மகனுக்கே தன்னுடைய நண்பன் சார்ல்ஸ் என்ற ஒரு கிறிஸ்தவ பெயரை வைத்த ஒரு மாமனிதன் மேதகு பிரபாகரன். அவர் பேரை சொல்லிட்டு சுத்துற நீங்க கேவலமாக மதவாதம் பேசிக் கொண்டிருக்க ஒரு கூட்டத்துக்கு போய் நின்று நீங்க அவர் மாதிரி அவரோட மெமரி சொல்லுவாங்க ஆங்கிலத்துல, அவரோட நினைவை அசிங்கப்படுத்தாதீர்கள். இன்றைக்கு நம்ம ஊர்ல உச்சாணி கும்பல் இருக்கும், உங்க மாதிரி பச்சோந்திகள் இருந்தும் தமிழையும் தமிழனையும் ஒருத்தரால அழிக்க முடியாது. ஏன் கீழே வந்துச்சு? ஏன் கீழே வந்துச்சு? ஒரு காரணத்தை நீ சொல்லு. ஒரே காரணம் தான். எந்த கூட்டத்தில் போய் நீ இன்று பாரதியை பத்தி பேசினாயோ அதே கூட்டம் தான் அதற்கு காரணம். அரசோட கொள்கை என்ன? ஒன் நேஷன், ஒன் ரிலிஜியன், ஒன் லாங்குவேஜ். புரிஞ்சுக்கங்க, லிங்குவிஸ்டிக் யூனிட்டி. இந்த லிங்குவிஸ்டிக் யூனிட்டி ஒத்துக்கிறீங்களா? தமிழ் தேசியம் என்பது வட துருவம் என்றால் RSS என்பது தென் துருவம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உண்மையும் பொய்மையும். என்னடா கொஞ்ச நாளா நம்ம அண்ணன் திருவாளர் சீமான் அவர்கள் தன் திருவாய் மொழிந்து எதுவுமே சொல்லலையே, சொல்லாம இருக்க முடியாத அவரால் நினைச்சா ஆரம்பிச்சுட்டான்னு மறுபடியும் தொடங்கி வச்சுட்டார். ஆனா ஒரு விஷயம் தப்பு செய்யறது கூட பரவாயில்லைங்க, ஆனா அதை செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கு ஒரு விளக்கம் கொடுப்பாரு பாருங்க. அதுக்காகவே நீங்க அவருக்கு 2 தங்க பதக்கம் கொடுக்கணும். ஒண்ணு இல்ல, 2 கொடுக்கணும். ஒண்ணு, ஏண்டாவது தப்பு பண்ணது போனதுக்கு ஒரு தங்க பதக்கம், 2வது கொடுக்கிற விளக்கத்துக்கு ஒரு தங்க பக்கம், கூடவே சேர்ந்து நடுவுல கையில ஒரு விளக்கமாறு நீங்க கொடுத்துட்டீங்கன்னா சூப்பரா இருக்கும். அதாவது நான் பேசுற ஈவெண்ட் என்னன்னு உங்களுக்கு தெரியும். தமிழ் தேசியம் அதை பேசிக்கிட்டு தான் இந்நாள் வரைக்கும் தமிழ்நாட்டுக்குள்ள சுத்தி வந்துகிட்டு இருக்காரு. அதுவும் மேதகு தலைவர் பிரபாகரன் பேரை சொல்லியே நிறைய பேர் சுத்தி பலன் அடைஞ்சிருக்கவங்களா இருக்காங்க. பாவம், அவர் தான் அது ஒரு பலன் அனுபவிக்காம இல்ல இறந்து போயிட்டாரு தவிர இவங்க எல்லாம் பலன் அனுபவிச்சுட்டு தான் இருக்காங்க. அப்படிப்பட்ட தமிழ் தேசியம் பேசிய ஒரு தலைவர் நான் சொல்ல மாட்டேன், ஒரு நபர் RSS மேடையில போய் நின்றுட்டு ஏன் RSS போய் கேட்டேன்னா, RSS மீட்டிங்கு போய் வந்தியே உன் கொள்கைக்கு நேர் எதிரான பாரதியாரை பத்தி பேச நான் எங்கேயும் போவேன், பாகிஸ்தானுக்கு கூட போவேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இதுக்கு மேல நீங்க அண்ணன் வேற கேள்வியே கேட்கக்கூடாது. அண்ணன் பதில் சொல்லிட்டாருன்னா அவர் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. நிறைய சினிமா டைரக்ட் பண்ணி அவருக்கு என்ன ஆகி போச்சு, அவர் சினிமா நடிகராகவே ஆகி போயிட்டார். அவருக்கு இப்போ அடுத்த கொஞ்ச நாள் என்ன ஆகும், ஆக்ஷன் நீங்க சொன்னீங்கன்னா தான் அவரால் பேசவே முடியும். அந்த அளவுக்கு அவர் நல்லா நடிப்பார். மேடையில் நடிப்பது நீங்க ஒருத்தருக்கு பரிசு கொடுக்கணும்னா இந்திய அரசியல், தமிழக அரசியல், இந்திய அரசியல் இன்னொருத்தர் இவருக்கு மேல இருக்காரு, அவர் நம்ம பேச முடியாது. தமிழக அரசியல்ல அண்ணன் சீமானுக்கு தான் நீங்க பரிசு கொடுக்க முடியும். அது என்ன நிகழ்ச்சி? 11/12, அதாவது டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி பாரதியாருக்கு பிறந்தநாள் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். இத RSS சேர்ந்த விஜில் என்ற அமைப்பு பாரதி கண்ட வந்தே மாதம் ஒரு தலைப்பு வைக்கிறாங்க. அதுல வச்சு சீஃப் கெஸ்டா யாரை கூப்பிடுறாங்க? திருவாளர் சீமான் அவர்களை கூப்பிடுறாங்க. அது எதுக்கு இவங்களுக்கு இவரை என்ன சொல்லி கூப்பிட்டா இவங்களை அழைக்க தோணுச்சோ எனக்கு தெரியல. ஏன்னா பாரதியும் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு கவிஞர், சீமான் கவிஞரா கிடையாது, சரிங்களா? அது பெரிய தமிழறிஞரா கிடையாது, கிரிட்டிக்கா கிடையாது. அப்ப மிஸ்டர் சீமான் உங்களை எதுக்கு அந்த இடத்துக்கு கூப்பிட்டாங்க? உங்களுக்கு ஒரு அறிவு வேண்டாமா? யோசிச்சு பாருங்க. உங்களை கூப்பிட்டது இந்த ஆள் தமிழ் தேசியம் பேசிட்டு இருக்கான், இவனை கூப்பிட்டு பாரதியை பத்தி பேச சொல்லுவோம் அப்படின்னு கூப்பிடுறாங்க. நான் ஒரே ஒரு கேள்விதான் சீமான் அவர்களுக்கு வைக்கிறேன். தமிழ் தேசியத்துக்கும் பாரதியாருக்கும் என்னையா சம்பந்தம்? முதல்ல அதுக்கு பதில் சொல்லிட்டு நீ பாரதி அட்டன் பண்ண போன விஷயத்த சொல்லு. என்ன தலைப்பு? பாரதி கண்ட வந்தே மாதரம். 2வது கேள்வி, வந்தே மாதரத்துக்கும் தமிழ் தேசியத்துக்கும் என்னையா சொந்தம்? நீ முதல்ல அதை சொல்லு. அதை சொல்லிட்டாங்க, போனதுக்குள்ள காரணம் சொல்லு. பாரதி கூப்பிட்டாங்கன்னா நான் கூப்பிட்டதுனால போனேன் அப்படின்னா, யார் எங்க கூப்பிட்டாலும் ஒரு அரசியல்வாதி போனான்னா அவனுக்கு பேர் அரசியல்வாதி கிடையாது. உங்களை எங்க கூப்பிடுவதற்கு ஒரே காரணம், நீங்க ஒரு வலதுசாரி எண்ணம் கொண்ட ஒரு தமிழ் தேசியவாதியா நீங்க பிரதிபலிச்சுட்டு வந்துட்டு இருக்கீங்கிறது தான். யோசிச்சு பாருங்க, இத்தனை பேர் இருக்கிறாங்க, அவன் தேர்ந்தெடுத்து உங்களை கூப்பிடுறான் அப்படின்னா அப்ப அவனுக்கு தெரியுது இந்த ஆடு இங்கதான் புல்ல மேயும் அப்படின்னு அவனுக்கு தெரியுது. அதனாலதான் உங்களை அவன் கூப்பிட்டுருக்கான். நீங்களும் அந்த மேடையில போய் அருமையான ஒரு வார்த்தை சொன்னீங்க பாருங்க, பிராமணன் என்ற ஆயுதத்தை எடுத்துதான் நான் திராவிட கோட்டையை உடைக்க போறேன்னு. அறிவு இருக்காங்க உங்களுக்கு? அறிவு இருக்கா? முதல்ல பேசிக் அறிவு இருக்கா? தமிழ் ஏன் இந்த நிலைமைக்கு வந்தது? தமிழ் மொழி ஏன் திருக்கோயில்களிலிருந்து எடுக்கப்பட்டு இன்று சாதாரண மொழியா மாறிச்சுங்கிறது யார் காரணம் தெரியல. என்ன தயவு செய்து தமிழ் தேசியம் பேசுறதை விட்டு வெளியில போங்க. ஏன்னா நீங்க வச்சிருக்க இந்த கட்சி ஒரு மிகப்பெரிய இன்டெலக்சுவல்,
ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல்வாதி, தன்மையுள்ள ஒரு அரசியல்வாதி திரு சீபா ஆதித்யநாதோட பேர்ல அவர் தொடங்கின கட்சி பேரை வச்சுட்டு அவர் கட்சி பேரை நீங்க அசிங்கப்படுத்தாதீங்க. என்ன சொல்றீங்க? உங்களுக்கு அப்படி அந்த சமுதாயத்து மேல அப்படி ஒரு தனிப்பட்டு இருந்தா நீங்களும் போங்க, அங்கே போய் அவளோட சேர்ந்துட்டு நீங்களும் எல்லாத்தையும் பண்ணணுமோ. இங்க உட்காராதுன்னு நான் சொல்றேன். இந்த இடத்துல வியூவர்ஸ் நீங்க பார்க்கணும். நான் இதுக்கு முன்னாடி சீமான் பெரியாரை எதிர்ப்பது ஏன்னு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதுல இவங்க வழக்கம் போல அந்த நாட்டாக்கால ஒரு 10 பேர் வச்சிருப்பாங்க, கெட்ட வருத்தப்படும், அதுக்காக நம்ம வருத்தப்பட முடியாது. இப்ப சீமான் அவர்களை நீங்க பாத்தீங்கன்னா அப்ப அவர் சொல்ல வர்றது என்னன்னா, பாரதியாரை பற்றி பேசுவதற்கு நான் பாகிஸ்தான் கூட போவேன் அப்படின்னு. ஒன்னும் பாகிஸ்தான்லாம் கூப்பிட மாட்டாங்க, தமிழ்நாட்டிலே உங்களை யாரும் கூப்பிட மாட்டாங்க. நீங்களா பிரஸ் மீட் வச்சு வாங்க 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 நான் மீட்டிங் கொடுக்குறேன் பேசுறதுக்கு தான் நீங்க லைக். அதாவது ஒரு மனுஷன் இப்ப நம்ம மேத்தக்கு தலைவர் பிரபாகரன் இருக்காருங்க. நான் இன்னைக்கு ஒரு மிக உயர்வு தமிழின தலைவர் சொன்ன அவர் ஒருத்தர் சொல்லுவேன், வேற யாருன்னு சொல்ல மாட்டேன். தன் வாழ்நாள் முழுசும் தன் சுத்தி இருக்க எல்லா பணத்தையும் தன் மக்களுக்காக செலவழிச்சு, தன்னோட ராணுவத்துக்காக செலவழிச்சு, தான் ஒண்ணுமே அனுபவிக்காம, தமிழினத்தை கண்ணில் காண முடியாமல், ஆனால் தன் கனவிலும் தன் நினைவிலும் தன் ரத்தத்திலும் சுமந்து அதை தன் மக்களுக்காக தரையில் சிந்திய மாவீரன் பிரபாகரன். எவ்வளவு கேவலப்படுத்திருக்க நீ அவங்கள. என்னது ஆமக்கறி கொடுத்தாரா? கடைசி வரை தன் மக்களோடு நீ போங்க, நீங்க வெளிநாட்டுக்கு போங்கன்னு சொன்ன போது இல்லை, என் மக்களோடு நான் இருப்பேன், உன் பையனை அனுப்பி விடுங்க. சரி நீங்க தான் இருக்கீங்க, பையனை மாட்டேன், என் பையன் அனுப்பிவிட்டேன். இத்தனை ஈழ தமிழ் மக்களோட பிள்ளைகள் இருக்காங்க, அவங்களுக்கு நான் என்ன பதில் சொல்வேன்னு சொன்ன மாவீரன் ஆமக்கறி போட்டான்னு சொல்றீங்களா? நீங்க சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாருன்றீங்களா? கேவலமா இல்ல, ஒரு கேவலமான அற்பமான மனிதன் நீ. இன்னைக்கு நான் சொல்லுவேன், என் மேல டிஃபர்மேஷன் போட்டாலும் போட்டு நான் ஃபேஸ் பண்றேன். ரெண்டாவது, இப்போ புதுசா மான்கறி ஊறுகாய் சாப்பிட்டாங்க, என்ன சாப்பிட சொன்னாங்கன்னு சாப்பிட மாட்டேன்னு சொல்லிட்டேன். அப்புறம் இவங்கெல்லாம் சாப்பிடுறாங்க, நானும் சாப்பிட்டேன். அசிங்கமா இல்ல? யாரை குறித்து நீ பேசுகிறாய்? ஒரு மாவீரனை குறித்து பேசுகிறாய். நெத்தில துப்பாக்கி வச்சாலும் துண்டு துண்டா வெட்டி போட்டாலும் ஒவ்வொரு துளி ரத்தமும் தமிழீழம் தமிழீழம் என்று கதறிய மாவீரனை குறித்து நீ பேசுகின்றாய். அவரை குறித்து பேசும்போது மாந்தறி வருதா உனக்கு? எவ்வளவு கேவலப்படுத்துற. இதெல்லாம் கேட்க தெம்பில்லாத திராணி இல்லாத சமுதாயமா இன்னைக்கு தமிழ்நாடு போயிடுச்சு. உன்னைத்தான் தமிழீழத்தில் தூக்கி கொடுத்து பேசுவோம்னு சொல்றாங்க பாருங்க. கேவலத்திலையும் கேவலம், அதை விட வேற எதுவுமே கிடையாது. இப்படி உன்னோட இன்னொரு வாழ்க்கை வரலாறு சொல்லுவா மிஸ்டர் சீமான். என்ன படம் எடுத்தீங்க? தம்பி. அதுல ஒரு கேரக்டர், சரிங்களா? அந்த கேரக்டர் வந்து மேதகு பிரபாகரனை பார்த்து நான் இன்ஸ்பயர் ஆகி எடுத்தேன். கண்ணையும் அசைக்காம இப்படி பேசுவார், ஆட்டோமேட்டர் மாதிரி ஒரு கேரக்டர் பேசுவார். பிரபாகரனை பத்தி நீங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அவர் கூட தெரிஞ்சு எல்லாம் சொல்றோம். சாமானிய மனிதன். தலைவர் பார்க்கும் போது அனிதா ரத்னம் ஒரு ஜேர்னலிஸ்ட் சொல்லுவாங்க, முதல்ல பார்க்கும்போது பிரபாகரன் வந்து உட்கார்ந்த பிறகு உட்கார்ந்தே இருந்தான். எதுக்காக வெயிட் பண்றீங்க கேட்டாங்க. பிரபாகருக்கு நான் தான் பிரபாகரன், அவங்க ஷாக் ஆயிட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு சாமானிய மனிதன், என்றும் தன்னை மற்றவர்கள் அப்புறப்படுத்தி பார்த்த மனிதன். அந்த போஸ்டுக்கு யாரை போட்டீங்க? சரி உங்களுக்கு நீங்க இப்ப போயிட்டு வந்தேன், அங்க உள்ளதே போட்டுட்டேன், பரவாயில்ல, உங்களுக்கு பிரச்சனை இல்லை. அதுல ஹீரோயின் யாரா? ஒரு சிங்கள பெண்ணை ஒரு ஹீரோயினா போட்டு பிரபாகரன் படத்தை வச்சு பேட எடுக்கிறேன்னு சொல்லி படத்தை எடுத்து நீ மேதகு பிரபாகரை அவமானப்படுத்த மனிதன் நீ. நீங்க எல்லாம் தயவு செய்து ஒரே ஒரு சேவை பண்ணுங்க ஐயா பிரபாகரனுக்கு. அவரை பத்தி பேசாதீங்க, அசிங்கப்படுத்தாதீங்க. தமிழகத்தில் பெருவாரியான மக்கள் ஐயா பிரபாகரன் தந்தையாக தாயாக சகோதரனாக தான் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். சித்தப்பா பெரியப்பாவா கூட நினைக்கிற, புரிஞ்சுக்கங்க. தன் வீட்டில் தன்னோட ரத்த உறவா தான் ஐயா பிரபாகரன் நினைச்சிட்டு இருக்காங்க. அவரை அசிங்கப்படுத்தாதீங்க. நீங்க ஒரே ஒரு உதவிதான் தமிழீழத்துக்கும் பிரபாகரனுக்கும் செய்ய முடியும். ஐயா பிரபாகரன் பேர தயவு செய்து எடுக்காதீங்க. ஏன்னா உங்க கதையை எல்லாரும் வண்டவாளத்தை கிழிச்சு கீழே வச்சுட்டாங்க. இனிமேல் அவர் அசிங்கப்படுத்தாதீங்க. எங்க போய் நிக்கிறீங்க? கடைசியில வடிச்சு வந்து உங்களுக்கு இன்னொரு வார்த்தை சொல்லிடுறேன் மிஸ்டர் சீமான். தன்னுடைய மகனுக்கே தன்னுடைய நண்பன் சார்ல்ஸ் என்ற ஒரு கிறிஸ்தவ பெயரை வைத்த ஒரு மாமனிதன் மேதகு பிரபாகரன், அவர் பேரை சொல்லிட்டு சுத்துற நீங்க கேவலமாக மதவாதம் பேசி கொண்டிருக்க ஒரு கூட்டத்துக்கு போய் நின்று நீங்க அவர் மாதிரி அவரோட மெமரின்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்துல, அவரோட நினைவை அசிங்கப்படுத்தாதீர்கள். அங்க போய் என்ன பேசிருக்கீங்க நீங்க? உங்களோட ரெண்டே கேள்விதான் கேட்கிறேன். பாரதி எந்த காலத்துல அவங்க தமிழ் தேசியத்தை ஆதரிச்சாரு? எந்த காலத்துல தமிழ் தேசியத்தை ஆதரிச்சாரு? பாரதி கண்ட வந்தே மாதரம் இல்ல, வந்தே மாதரத்துக்கும் தமிழ் தேசத்துக்கு என்ன சம்பந்தம்? இதை உங்களால சொல்ல முடியுமா? எதுவுமே சொல்ல முடியாது. கூட்டாங்க, நாங்க போனோம். அங்க போய் என்ன முழங்குன்னு முழங்குறிய தமிழ் உச்சாணி கும்பல் ஒரு காலத்தில் இருந்தது. இன்றைக்கு நம்ம ஊர்ல உச்சாணி கும்பல் இருக்கும். உங்க மாதிரி பச்சோந்திகள் இருந்தும் தமிழையும் தமிழனையும் ஒருத்தரால அழிக்க முடியாது. ஏன் கீழே வந்துச்சு? ஏன் கீழே வந்துச்சு? ஒரு காரணத்தை சொல்லு. ஒரே காரணம் தான். எந்த கூட்டத்தில் போய் நீ இன்று பாரதியை பத்தி பேசினாயோ அதே கூட்டம் தான் அதற்கு காரணம். உன்னால மறுக்க முடியுமா? உங்களோட விவாதத்துக்கு கூட நான் தயாரா இருக்கேன். ஆனால் உன்னால மறுக்க முடியாது. யாரோட போய் சேர்றீங்க? உங்கள் கொள்கைக்கு நேர் எதிரியான கொள்கை. இன்னைக்கு இந்தியாவில் 1000 கட்சி எடுத்துக்காங்க. தமிழ் தேசத்துக்கு நேர் எதிரியான கொள்கை உள்ள கட்சினா எது? பிஜேபி. அதோட பிஜேபி இன்னும் ஸ்ட்ராங் விங் தான், அதோட பேரண்ட் பாடி தான் ஆர்எஸ்எஸ்.
அப்ப அந்த RSSல போய் நின்று நான் கூப்பிட்டா தான் நீங்க பேசுறேன்னு சொல்றது ஒரு நகைப்புக்குரிய விஷயமாகவும், தமிழ் தேசியத்தை நீங்க எள்ளி நகையாடுறவும், தமிழ் தேசியத்தை நீங்க கேவலப்படுத்த விஷயமாகவும் தான் இருக்கு. இதை போட்ட உடனே நிறைய பேர் அண்ணன் சீமான் வாழ்க அப்படி இப்படி கெட்ட வார்த்தை போட்டு திட்டுவீங்க. ஏன்னா உங்களுடைய தரம் தான் உங்களை ஃபாலோ பண்றவங்களுக்கு இருக்கும். அதனாலதான் பாருங்க, தமிழ்நாடு ஒரு படித்த கலாச்சாரம் மிக்க ஒரு நற்பண்புகள் மிக்க மக்கள் இருந்தது. உங்களால ஒரு மண்ணும் கிழிக்க முடியல. நீங்க இன்னும் தலையினாலும் கிழிக்க மாட்டீங்க. பின்னால போறவங்களுக்கு என்ன, அவருக்கு என்ன ஆசை, உங்களுக்கு ஆட்சி அமைக்கணும், அதிகாரத்தை பிடிக்கணும்னு ஆசை இல்ல, உங்க வாழ்க்கை ஸ்மூத்தா ஓடிடணும். தமிழ் தேசியம் பேசாமே தமிழ் நல்லதா இருக்கு, தயவு செய்து நீங்க எடுத்துட்டு போயிடாது. RSS எதுக்காக தொடங்கப்பட்ட இயக்கம் உங்களுக்கு தெரியுமா? குருஜி கோல்வால்கரோட புஸ்தகத்தை நீங்க படிச்சிருக்கீங்களா? அது சரி, அது நீங்க எங்க படிச்சிருப்பீங்க? உங்களுக்கு தேவையான விஷயங்கள் நிறைய படிக்கிறதுக்கே உங்களுக்கு நேரம் பத்தாது. போற வழியில அதுக்குள்ள புத்தகங்களை படிக்கணும், எப்படி பைனான்சியல் மேனேஜ்மெண்ட் பண்ணுங்கிற படிக்கிறதுக்கு உங்களுக்கு நேரம் பத்தாது. RSS கொள்கை என்ன? ஒன் நேஷன், ஒன் ரிலிஜியன், ஒன் லாங்குவேஜ். புரிஞ்சுக்கங்க, லிங்குவிஸ்டிக் யூனிட்டி. இந்த லிங்குவிஸ்டிக் யூனிட்டி ஒத்துக்கிறீங்களா? அந்த மேடையில போய் முழங்கிட்டு வந்திருக்கிறீங்க. தமிழை குறிச்சு முதல்ல உங்களுக்கு என்னையா தெரியும்? தமிழை குறிச்சு நான் தமிழ் அப்படி தமிழ் இப்படி 4 வார்த்தை பேசிட்ட போதும். தமிழ் என்பது ஒரு கடல். இன்றைக்கு அதில் இருக்க மிகப்பெரிய அறிஞர்களும் நான் அதுல மூழ்கி ஒரு முத்து கூட என்னால எடுக்க முடியலையே சொல்லக்கூடிய ஒரு கடல். திருவள்ளுவர் கூட நான் தமிழ்ல பெரிய ஆளுன்னு சொல்லிட முடியாது. ஏன்னா திருவள்ளுவர் உட்பட பல இலக்கியங்களை கொண்ட மிகச் சிறந்த ஒரு மொழி. அதுல யாருமே கரை காண முடியாது. புரியுதுங்களா? எல்லா தமிழனுக்கும் அவன் மொழி மேல பற்றும் ஒரு வெறியும் உண்டு என்பதை என்னால சொல்ல முடியும். ஆனா நீங்க அது ஒரு கேலி கூத்தாக்கி இன்றைக்கு தமிழர்கள் உங்களை வசப்பார ஒரு நிலைமையில் நீங்க கொண்டு விட்டுட்டீங்க. அப்போ உங்ககிட்ட நான் அன்றைக்கு சொல்றேன், இன்றைக்கு சொல்றேன், தமிழ் தேசியம்ங்கிற பேர்ல இன்னைக்கு ஒரு பெரிய வலதுசாரி கூட்டம் மெதுவா அப்படியே RSS பக்கம் அப்படியே சாஞ்சிட்டு போறாங்க. தமிழ் தேசியத்தில் இருக்கிறாங்க. தமிழ் தேசியம் என்பது என்றைக்குமே எடுத்துக்கங்க, தமிழ் தேசியம் என்பது வடதுருவம் என்றால் RSS என்பது தென் துருவம். அப்படிதான் இருக்க முடியும். இதை மீறி ஒருத்த அங்க போய் இன்னும் பேசினானா அவன் பச்சோந்தி இன துரோகின்னு அவனுக்கு நீங்க பேர் கொடுக்க முடியும். சீமான் சார், நீங்க கூட இவ்வளவு கேவலமா போவீங்க, இவ்வளவு இறங்கி இவ்வளவு கேவலமா பேசுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. உங்ககிட்ட நான் அதிகபட்சம் என்ன எதிர்பார்த்தேன், இப்படி பேசுவார் அப்படி பேசுவார், இன்னைக்கு ஒண்ணு பேசுவார் நாளைக்கு ஒண்ணு பேசுவார். உங்களுக்குமே இது ஒரு மிகப்பெரிய பெல்ட், இப்படி ஒரு அந்தர் பெல்ட் அடிப்பீங்க அப்படின்னு நான் கூட எதிர்பார்க்கல. அடிச்சீங்க பாரு ஒரு பெல்ட், நேரம் இங்க இருந்து அங்க போய் லேண்ட் ஆயிட்டீங்க. உங்களுக்கு தேவையா? ஏற்கனவே உங்களுக்கு சினிமா இண்டஸ்ட்ரி ஒண்ணு பேரை வச்சுதான் அந்த 8% ஓட்ட வாங்கினீங்க. இப்ப அதுலயும் மண்ணலி விழுந்துருச்சு, இன்னொருத்தர் வந்துட்டாரு, புலம்பி தள்ளுறீங்க. இந்த புலப்பத்தையே தொடருங்க. ஏன் தமிழ் தேசியத்தை எடுத்து தேர்தல் தூடுறீங்க? நீங்க நான் போன தமிழ் தேசியம் போயிரு நினைக்கிறீங்க, அது வாழும். ஏன்னா தமிழ் மக்கள் மனசுல தமிழ் என்றைக்குமே வாழும். நீங்களும் தேவையில்லை, அதுக்கு யாருமே தேவையில்லை. தமிழ் இன்றைக்கு வாழுகிற எந்த அரசர்களும் கிடையாது. மூவேந்தர்கள முற்கால பாண்டியர்கள் மட்டும்தான் அதுக்கு பாதுகாப்பு. மற்ற எல்லா தமிழ் மக்களுடைய முயற்சியாலும் அவர்கள் தன் மொழி மேல் கொண்ட பாசத்தினாலும் காதலினாலும் தான் தமிழ் வாழ்கிறது. உங்களை மாறி பச்சோந்திகளால கிடையாது. அதை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கங்க. இனிமேலாவது உங்களால தமிழ் மக்களுக்கும் தமிழ் சமுதாயத்துக்கு எந்த ஒரு அம்மன் ஜல்லிக்கு பிரோஜனம் கிடையாது. உங்க சினிமா பாஷையில சொல்லணும்னா அம்மன் ஜல்லிக்கு பிரோஜனம் கிடையாது. தயவு செய்து எங்கள் மாண்பையும் எங்கள் சுயமரியாதையும் எங்களுடைய மொழியின் மேன்மையை எடுத்து தெருவுல விடாதீங்க. பாரதியாரை பத்தி நீங்க போய் பேசுறது நான் ஒரு வார்த்தை சொல்லவே இல்லை. நான் உங்களை குறைய சொல்ல, நீங்க ஒரு மீட்டிங் போட்டு பேசியிருக்கணும். ஏன் பேச முடியாதா? யாருக்கெல்லாம் பெருந்தாட்டம் நீங்க ஒரு மீட்டிங் போட்டு பேசுங்க. அப்போ உங்க மேல ஒரே ஒரு குறை தான் வந்திருக்கும். பாரியா பார்ப்பனர் பத்தி பேசிட்டு இருக்காருன்னு ஒரு குறை வந்திருக்கும். அதை நீங்க ஃபேஸ் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. அது பார்ப்பனர் தமிழர்களா இல்லையாங்கிற ஒரு கேள்விக்குள்ள போயிடும். ஆனா RSS மேடையில போய் துணிகரமா பேசுறீங்க பாருங்க, அப்போ உங்களை நாங்க என்ன சொல்ல முடியும்? உங்க கொள்கைகளையும் உங்களையும் நாங்க என்ன மாதிரி எடை போட முடியும்? எங்கள் எடையில் நீங்கள் 0க்கும் கீழே மைனஸா தான் நீங்க நிற்பீங்க. தயவு செய்து உங்களுக்கு ஒரே ஒரு ரெக்வஸ்ட், இனிமேல் எம்மான் தமிழர் குல சிங்கம் பிரபாகரன் ஐயா அவர்கள் பேரை இனிமேல் நீங்க எடுக்கவே எடுக்காதீங்க. உங்களுக்கு அந்த தகுதியே கிடையாது. வலதுசாரி கொள்கையை தூக்கி வீசியவன் எங்களுடைய தலைவன் பிரபாகரன். தன்னுடைய சொந்த மகனுக்கு ஒரு கிறிஸ்தவ நண்பனுடைய பெயரை வைத்து இணக்கமாக வாழ கற்றுக் கொடுத்தவர் எங்கள் தலைவர் பிரபாகரன். அவர் பேரை வச்சுக்கிட்டு இந்த அழிச்சாட்டி அந்த அட்டூழியம் பண்ணாதீங்க, அவர் பெயரை கெடுக்காதீங்க. நீங்க RSS கூட்டத்துக்கு போங்க, இல்லைன்னா நீங்க என்ன மாதிரியும் போங்க, அது எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. ஏன்னா இன்னைக்கு ஒண்ணு பேசிட்டு நாளைக்கு ஒண்ணு செய்யறது உங்களோட இயல்பு, அது மக்களுக்கும் தெரியும். அதுக்கு ஒரு 4 பிரஸ் மீட் வச்சிருவீங்க, ஏதாச்சும் வைப்பீங்க. முதல்ல அரசியல்ல தன்மையை கற்றுக்கொள்ளுங்க. ஒரு ஆணியை நீங்க புடுங்கினது கிடையாது. நெஞ்சை நிமிர்த்து மார்பை நிமிர்த்தி எதிரியின் பீரங்கி முன் சென்று நின்ற பிரபாகரனே பிரஸ் மீட்ல எப்படி பிஹேவ் பண்ணுவாருன்னு உங்களுக்கு பார்த்திருக்கீங்க. குரல் உயராது. மேதகு பிரபாகரன் கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம், அவர் குரல் என்றுமே உயராது. வீரம் நெஞ்சினில் இருக்கும், வாயில வராது. உங்களுக்கு வெறும் வாயில மட்டும்தான் வீரம். எவனையும் பார்த்து அடிச்சிரு கரத்தை பிடிச்சிருக்க பேசுறதே கிடையாது. உங்களுக்கு தெரியுமா அவர் எவ்வளவு பெரிய மாவீரன், ராணுவ கலைகள் எவ்வளவு பெரிய சிறந்த வீரன் உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியாது. ஏன்னா நீங்க ஆமகரி சாப்பிடதான் போனீங்க. ஆமகரி சாப்பிடுறவனுக்கு
அவரை பத்தி என்ன தெரியும்? தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியமும் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு நபரோட பேரை தயவு செய்து பயன்படுத்தாதீங்க. அவரோட பேர் அவ்வளவுதான் சொல்றேன். அவர் பேரை பயன்படுத்தாதீங்க, அவரை அசிங்கப்படுத்தாதீர்கள். தமிழீழத்திற்கு மட்டும் அவர் தலைவராக இல்லை, உலகம் முழுதும் உள்ள தமிழர்கள் இன்றைக்கும் மரியாதையோடு ஒருத்தர் நிமிர்ந்து பார்க்கிறார்கள் என்றால் அதில் ஒரே தலைவர் திரு பிரபாகரன் அவர்கள். அவர் பேரை தயவு செய்து நீங்க பயன்படுத்தி அசிங்கப்படுத்தாதீங்க. இதுதான் உங்களுக்கு ஒரு கேள்வி. உங்களுக்கு வேண்டாம், நீங்க எங்களோட முடிவு. உங்களுக்கு வேண்டாம், நீங்க பிஜேபி பக்கம் போங்க, எந்த பக்கமும் போங்க. நீங்க என்னத்தையுமே மதிக்கிறது கிடையாது, எந்த ஒரு ஆர்கனைசேஷன் உங்களுக்கு கிடையாது, எந்த ஒரு கட்டுப்பாடு உங்களுக்கு கிடையாது. நான் தான் தமிழ் தேசியம் என்னைக்கு ஒருத்தர் நினைக்க ஆரம்பிச்சிட்டானோ அன்றைக்கு அவன் நஞ்சால விஷயமாக மாறுகிறாங்கிறதா வரலாறு. நீங்க தமிழ் தேசியத்தில் நான் தமிழ் தேசியத்தை எடுத்து செல்றேன்னு நினைக்கிறத விட இன்னைக்கு நான் தான் தமிழ் தேசியம் நீங்க நினைக்க ஆரம்பிச்சிட்டீங்க. நீங்கள் தமிழ் தேசியத்திற்கு ஒரு நஞ்சு, ஒரு விஷம். ஆனா எல்லா விஷயத்தையும் முறிச்சு போடுற சக்தி தமிழர்களிடம் என்னைக்குமே உண்டு. உங்களையும் உங்க விஷயத்தையும் அவங்க முறிக்கக்கூடிய சக்தி தமிழர்களுக்கு உண்டு. என்னுடைய முடிவு, நீங்கள் எங்கும் செல்லுங்கள், என்னவும் பேசுங்கள். அதற்காக உங்கள் அரசியல்வாதி நாவு எப்படியும் அதுக்கு ஜஸ்டிபிகேஷன் கொடுத்துக்காங்க. ஆனா தயவு செய்து தமிழ் தேசியத்தையும் திருவாளர் பிரபாகரன் அவர்களையும் பற்றி நீங்க இனிமேல் பேசாதீங்க. இதுதான் நீங்க எங்களுக்கு செய்யக்கூடிய, தமிழ் சமுதாயம் செய்யக்கூடிய ஒரே உதவியா இருக்கும். மீண்டும் சந்திப்போம்.